வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் டே இன் மை லைஃப் வீடியோ தான் காட்ட போகிறேன். மார்னிங் எழுந்த உடனே நாங்கள் ருத்ராவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நாங்களும் காஃபியோ டீயோ ஏதாவது பிஸ்கெட்டோட சாப்பிட்டுட்டு ருத்ராவை கொஞ்சம் நேரம் விளையாட விடுவோம். யூஸ்வலாக அவன் அவனோட ப்ளே ரூமில் தான் விளையாடுவான் மேலே. ஆனால் இன்றைக்கி வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அவனை கொஞ்சம் கீழே ஹாலுக்கு கூட்டிகிட்டு விளையாட விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் தெரியும், நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி ருத்ராவை வெளியே கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்படி தான் எங்களோட மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஒன்றும் பெருசாலாம் சாப்பிட மாட்டோம், வெறும் இந்த காஃபி டீயோட முடிச்சுப்போம். அண்ட் மார்னிங் அவன் விளையாடும் போதே நாங்கள் ஊருக்கு ஃபோன் பண்ணிவிடுவோம். ஏன்னா அவன் விளையாடுறதையும் அவங்க பார்ப்பாங்க, அவங்ககிட்டயும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ருத்ராவும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பான் அந்த டைமில் தான். சரின்ட்டு நாங்கள் அப்போவே ஊருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். என்னால் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அது ஏன்னா ருத்ரா கூடயே இருக்கிறதுனால அவன் தூக்க சொல்லுவான், இல்லை அழுதுட்ருப்பான், இங்கே போவான் அங்கே போவான், அவன் கூடவே இருக்கணும். அதுக்காக நான் அவன் கூட இருப்பேன், என் ஹஸ்பண்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வச்சுருக்காங்க, அப்புறம் தால் செஞ்சுருக்காங்க, அப்புறம் கோவக்காய் பொரியல் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. காஃபி பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஊருக்கும் பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ருத்ராக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும். அவனுக்கு நான் இன்றைக்கி ரசம் சாதம் தான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இதுக்கு நான் இப்போ ஒரு தக்காளியை எடுத்து கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டு வச்சேன்னா தக்காளியோட தோலை எடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ அதுக்காக வச்சுட்டு அப்புறம் அவனுக்கு குடிக்கிறதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே போட்டு வச்சுருவேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் அதை ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன்னா நான் நைட் வரைக்கும் அவனுக்கு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு ரசத்துக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் வேணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருவேன். ருத்ராக்கு நான் ரசம் நமக்கு வைக்கிற ரசம் மாதிரியே தான் வைப்பேன். ஆனால் என்னென்னா புளி சேர்க்க மாட்டேன். புளிக்கு பதிலாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் தோலை உரிச்சிட்டு அதில் இருக்கிற விதையையும் எடுத்துகிட்டு சேர்த்துப்பேன். அப்புறம் பச்சை மிளகா போட மாட்டேன். மற்றபடி அதே ப்ரிப்பரேஷன் தான், நம்ம ரசம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் அவனுக்கு வைப்பேன். அப்புறம் வெந்நீரை எடுத்து ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு சாதத்தை குக்கரில் வைக்கலாங்கிறதுக்குள்ளேயே அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். சரி அவனை சமாதானப்படுத்தி பார்த்தா முடியல. சரி தூக்கிட்டு குக்கரில் ரசம் சாதத்துக்கு என்னெல்லாம் வைக்கணுமோ எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு குக்கர் ஆன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ருத்ராக்கு நாங்கள் இன்னும் நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ வரைக்கும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறம் வெஜிடபிள்ஸில் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பரங்கிக்காய், இந்த பட்டர்நட் ஸ்குவாஷு, அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் தான் இப்போ நாங்கள் சேர்த்துட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் ஸ்லோவாகவே அவனுக்கு தக்காளி, இந்த தோல் உரிச்ச தக்காளி அது எல்லாத்தையும் சேர்த்துட்ருக்கேன். அன்றைக்குமா அவனுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால தான் அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னா அவன் ஒரு 2 hours முழிச்சிட்ருப்பான், அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கம் வந்துடும். இப்போ நான் அவனை தூங்க வச்சுட்டு தான் அடுத்த வேலையை இப்போ நான் பார்க்கணும். இப்போ ருத்ரா தூங்கியாச்சு. இப்போ அவனுக்காக நான் கட் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னும் கொஞ்சம் பாதி இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சேன்னா கருத்து போயிடுது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஸ்வீட் பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் இந்த பாயிலிங் வாட்டரில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் இதை போட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல சில் தண்ணியில் அதை அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை கூல் டவுன் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதோட கலரும் அப்படியே ரீட்டைன் ஆகும், அண்ட் அதோட டெக்ஸ்சர், அதோட ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ இப்போ இந்த தண்ணியில் இருக்கிறத திரும்ப ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வைக்க போகிறேன். இப்போ அவன் தூங்குகிற நேரத்தில் தான் எங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியும். அதனால் இப்போ தான் எங்களுக்கு லன்ச் டைம். அதனால் அவன் தூங்க எழுந்திருக்கிறதுக்குள்ளே நாங்கள் கடகடன்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்னா அடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ ருத்ராவோட லன்ச் டைம் வந்தாச்சு. நான் யூஸ்வலாக ருத்ராவுக்கு ஃபீட் பண்ணும்போது டிவியில் எதுவும் ரைம்ஸ்லாம் எதுவும் நான் போட மாட்டேன். ஏன்னா அப்புறம் சாப்பாட்டில் அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது அப்படிங்கிறதுனால. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா, அவனோட ஹை சேரை ஹாலில் ஒரு விண்டோ இருக்குது, அது ரோட் ஃபேஸிங் விண்டோ. அங்கே நிறைய இந்த பஸ்ஸு, காரு அதெல்லாம் போகும். ஸோ அதை அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான். அதே மாதிரி அவனுக்கு தண்ணி நான் சிப்பி கப்பும் வச்சுருக்கேன், ஓப்பன் கப்பும் வச்சுருக்கேன். சிப்பி கப்பில் அவன் நல்லாவே தண்ணி குடிப்பான். ஓப்பன் கப்பில் இப்போ தான் நான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
காலையிலே சொன்ன மாதிரி வெதர் கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்குது. ஆனால் வெளியில் கூட்டிகிட்டு போக முடியல. சரி கொஞ்ச நேரம் பேக் யார்டில் இருந்தால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வெயில் அவன் மேலே படும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டோன்னே கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ தான் வந்துட்டு அவன் வந்து சுற்றி என்னெல்லாம் இருக்குன்ற நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். வின்டரும் இருந்ததுனால எங்களால் எங்கேயுமே வெளியே போக முடியல. ஷாப்பிங்கே போனால் கூட அவன் வந்து அந்த கார் சீட்லேயே தான் இருப்பான். பெருசாக ஒன்றும் வேடிக்கைலாம் பார்க்க முடியாது. இப்போ தான் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு ஏதாவது கார் போனாலோ இல்லை பஸ்ஸு போனாலோ இல்லை யாராவது நடந்து போனாலோ வந்து கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் நான் கொஞ்சம் நேரம் பேக் யார்ட்லேயும் கொஞ்சம் நேரம் வாசல்லையும் நின்றுட்டு இருந்தேன்னா அவனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேடிக்கை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில்லுன்னு காற்றடிச்சதுனால நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். ஏன்னா நான் ருத்ராக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா அவனுக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி வச்சுருப்பேன். ஆப்வியஸாக அவன் தூங்குற நேரத்தில் அவனுக்கு தூக்கம் வந்து அவன் தூங்க வச்சுருவேன். ஆனால் வந்து எப்படின்னா லைக் ஒரு 2 hours அவன் வந்து முழிச்சிட்ருப்பான். அந்த டைமில் தான் வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு விளையாட்டு அது எல்லாத்தையும் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு 1 hour அந்த மாதிரி வந்து தூங்குவான். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அவன் வந்து நைட்டு வந்து ஒழுங்காக தூங்க மாட்டான். அதனாலே வந்துட்டு நான் அவனை முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் எவ்வளோ ஆக்டிவாக அவனை விளையாட வைக்க முடியுமோ நான் அந்த அளவுக்கு விளையாட வச்சுட்டே இருப்பேன். அடுத்து இப்போ ருத்ராவை தூங்க வச்சுட்டு நான் வந்து இப்போது கிச்சனில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் செய்யணும். அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது என்னால் சுத்தமாக எந்த வேலையுமே செய்ய முடிய மாட்டேங்குது. அதனால் இப்போ அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தை வளக்கிட்டு மற்றபடி இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணுவேன். அந்த பிளான்ச் பண்ணி வச்சிருந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு ரீயூசபிள் ஃப்ரீசர் பேக் வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு வேணுமோ அப்போ வந்து நான் 1 2 எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துப்பேன். இந்த ஃப்ரீசர் பேக் வந்து நான் வந்து அமேசானில் வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல திக்கான மெட்டீரியலாக இருக்குது. அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த பேபி மானிட்டர் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா நான் இன்ஸ்டண்ட்டாக அவன் என்ன பண்ணுறான் அவன் லைட்டாக அசைஞ்சால் கூட எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுனால என்னால் அலர்ட்டாக இருக்க முடியுது. ஓகே இப்போ எந்திரிச்சிருவான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கும்போது தான் என்னால் க்ளீனிங்கே பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து இங்கே எங்களுக்கு கார்பேஜ் கலெக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்கணும். இந்த க்ரீன் பென் கான்செப்ட் வந்து இப்போ தான் எங்களுக்கு புதுசாக வந்துச்சு. இப்போ இந்த கிச்சனில் பார்த்த அந்த கண்டெய்னரும் இந்த வெளியில் வைக்கிற க்ரீன் பென்னும் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லார் வீட்டுக்கும் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கிச்சன் வேஸ்ட் வந்துட்டு பிளாக் பின்லேயே போட்டு மொத்தமாக வச்சுருவோம். ஆனால் இப்போ வந்து இந்த கிச்சன் வேஸ்ட் இருக்குல்ல, நம்ம இந்த ஸ்க்ராப் இந்த வெஜிடபிள்ஸ் பீல் பண்ணுறது அப்புறம் வந்து இந்த முட்டை ஓடு அந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம தனியாக போடணும். இனிமேல் அவங்க கொடுத்த அந்த கண்டெய்னரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அந்த கிச்சன் மேலே வச்சுருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நாங்கள் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக இந்த கிச்சனில் சமைக்கும்போது இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு கவரில் போடுவோம்ல. இப்போ அந்த கவரில் போடுறதுக்கு பதிலாக அந்த பின்னில் போட போகிறோம். ஆனால் அந்த பின்னில் வந்துட்டு லைனர்ஸ்ன்னு இங்கே விற்கிது, கம்போஸ்டபிள் லைனர்ஸ். ஸோ அதை போட்டுட்டிங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த எந்த ஸ்பில்லும் இருக்காது, லிக்விட் ஸ்பில் எதுவும் இருக்காது, அண்டு பெருசாக ஸ்மெல்லும் அடிக்காது அந்த மாதிரி கவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நாங்கள் வந்து அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு எவ்ரி வீக் வந்து க்ரீனும் ப்ளூவும் கலெக்ஷன் இருக்கும். எவ்ரி அதர் வீக் வந்து பிளாக் கலெக்ஷன் இருக்கும். இதில் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த பிளாக் பீன் மட்டும் அவங்க கொடுக்குற வெயிட் கெப்பாசிட்டியை தாண்டி நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. அண்ட் ஓவர் ஃபில்லும் ஆகக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு வாட்டி எங்களுக்கு அப்படி தான் ஆச்சு. அதனால பிளாக்கை வந்து அவங்க கலெக்ட் பண்ணவே இல்லை. அதனால எப்போதுமே நாங்கள் அதை மட்டும் ஒரு வாட்டி வெயிட்டு தூக்கி பார்த்துப்போம் ஓகேவான்ட்டு. இப்போ எங்களுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. ருத்ராவும் எழுந்தாச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி அவன் எழுந்த உடனே அவனுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் கொடுத்தேன்னா அவன் விளாண்டுட்ருப்பான். அவன் விளையாடுற கேப்பில் வந்துட்டு அடுத்து அவனுக்கு டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவனோட பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்டெர்லைஸ் போடணும். அதுவும் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸ்டெர்லைஸ்க்கு வந்துட்டு நாங்கள் பெருசாக வந்து எந்த அப்ளைன்ஸும் வாங்கலை. ஜஸ்ட்டு நாங்களே வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுலேயே அவனோட பாட்டில்ஸையும் போட்டுட்டு நாங்கள் அப்படியே கொதிக்க வச்சு ட்ரை பண்ணிவிடுவோம். இப்போ வந்து அவனுக்கு நான் டின்னரும் வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து யூஸ்வலாக வந்து அவனுக்கு வந்து இட்லி, தோசை, ஓட்ஸு, ரவா இதெல்லாம் கொடுப்பேன். இப்போ அடுத்து அவனுக்கு நான் டின்னர் கொடுக்குற கேப்பில் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு டின்னருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம். அதனால் இப்போ அவங்க வந்து பிரியாணி பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அந்த கேப்பில் போயிட்டு ருத்ராக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நான் வந்து அவனை போய் கொஞ்சம் நேரம் விளாட வச்சேன்னா தான் அவன் வந்து நைட்டு ஒழுங்காக தூங்குவான்.
ருத்ரா பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் 2 பேருமே சமைப்போம். ஆனால் இப்போ என்னால் செய்ய முடியலங்கிறதுனால வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சமைக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. ருத்ராவுக்கும் சாப்பாடு ஊட்டி முடிச்சாச்சு. இப்போ அவன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன்னா அவன் கொஞ்சம் டயர்டாகி தூக்கம் வருதுன்றுவான். ஸோ இப்போ அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நைட்டு டின்னர் சாப்பிடுவோம். எங்களுக்கும் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் பார்க்குறேன். பை பாய்.